ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல். தொடர்ந்து நாம் தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தாவீதுக்கும் காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, ஜூம் மீட்டிங்ல தான் இப்போ வரோம். காரணம் என்ன அப்படின்னா, ஓகே, அது ஒரு சில பேருக்கு கண்டினியூ பண்ண முடியாம இருக்கிறாங்க. தயவு செய்து யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கும் அப்படின்னா நீங்க குரூப்ல கேட்கலாம். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம். தாவீதினுடைய வாழ்க்கை நீங்க மேஜரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாவீதினுடைய வாழ்க்கைய 3 பிரிவாவே பிரிச்சிடலாம். தாவீதினுடைய வாழ்க்கைய பெரும்பாலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 பிரிவாவே பிரிச்சிடலாம். அப்படி பிரிச்சு வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து கூட நம்ம ஆராயலாம். இப்ப சவுலுடைய கைக்கு தப்பி தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு நிலைமை வரும்போது அவர் எவ்விதமாக செயல்பட்டார் அல்லது எவ்விதமாக இருந்தார் என்று சொல்லி நம்ம அதை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ டேவிட்ஸ் லைஃப் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் அண்ட் வண்டர்ஃபுல். ஓகே, நான் பேசுறது கேட்குது இல்லையா? கேட்கலன்னா சொல்லுங்க. கொஞ்சம் சவுண்ட்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஓகே, கரெக்டா இருக்கீங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. சரி, தாவீது ராஜாவாக மாறிய பிற்பாடு அவனுடைய பிள்ளைகளே அவனை சூழ்ந்து கொண்டு வேட்டையாடுகிறதான ஒரு சூழல் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது நம்ம 2 சாமுவேல் புத்தகத்துல நம்ம தெளிவா பார்க்க முடியும். இதில் அப்சலோமும் தாவீதும், ஏன்னா தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆயிற்று. தாவீது அரசவைக்கு அல்லது அரியணை ஏறிய பிற்பாடு அப்சலோமினால் வந்ததான இடைஞ்சல்கள். தாவீதினுடைய இப்போ இன்னைக்கு நான் கொஞ்சம் காமனா இன்னைக்கு இது பேசிட்டு திருப்பி நம்ம சப்ஜெக்ட்ல வர போறேன். ஒரு சில வேத வசனத்தினுடைய விளக்கங்கள், அதனுடைய பின்னணிகள் எல்லாமே தாவீதினுடைய வாழ்க்கை சூழ்ந்து காணப்படுகிறது. அப்சலோமுடைய அந்த அப்சலோமுடைய பிரச்சனை ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்சலோமுக்காக ஓடுகிறதான ஒரு வாழ்க்கை. இதை நாம 2 சாமுவேல் புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு விதமான சிச்சுவேஷனை காண்பிக்கும். தாவீதின் வாழ்க்கையில நடைபெறாத நிறைய செய்திகளை அங்கே நம்ம பார்க்கிறோம். எவ்விதமாலாம் இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த அப்சலோமுடைய விஷயம் என்ன ஆச்சுன்னா அம்னோனால வந்துச்சு. இந்த அம்னோனுக்கும் தாமாருக்கும் நடைபெற்ற செய்தி. இது யாருடைய தப்புன்னா தாவீதினுடைய தப்பு தான். இப்ப அப்சலோம் தாமார் அம்னோன் தாமார் தான் எனக்கு கொடுக்கணும் செய்யணும்னு சொல்லும் போது அது தவறா போய் முடியுது. சரிங்களா? தவறா போய் முடியுது. இதை யாரு புரிஞ்சிருந்திருக்கணும்? தாவீது புரிஞ்சிருந்திருக்கணும். தாவீது புரியாமல் அதை செயல்படுத்த உடனே இமோஷன் ஆயிடுச்சான். அப்ப இது தாமார்க்காக பழி வாங்குறாரு. யாருன்னா அப்சலோம் தாமார்க்காக பழி வாங்குறாரு. இப்போ நீ இவ்வளவு இதா வச்சிட்டியேன்னு சொன்ன உடனே
அவன் மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தான் அந்த காரியத்தை. சரிங்களா? சோ இந்த 13ஆம் அதிகாரத்தை நாம் எப்படி பிரித்து பார்க்க வேண்டும்? சரிங்களா? 13ஆம் அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. அம்னோன்ஸ் சின். அம்னோனினுடைய பாவம். 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முடிய. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முடிய அம்னோனுடைய பாவம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முடிய அப்சலோமினுடைய ரிபீலியன், கலகம். அம்னோன்ஸின் அப்சலோம்ஸ் ரிபீலியன். 20ஆம் அதிகாரம் சேபாவுடைய கலகம். ரிவோல்ட். சோ 13ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை இருக்கிறதான ஒரு கம்ப்ளீட் ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இதை நாம கொஞ்சம் பிரித்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முடிய அம்னோனின் இச்சை. அது எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வச்சுக்கிட்டான், கிரைம், எமோஷன், இப்படியே போகுது அம்னோனுடைய விஷயம். அம்னோன் பாவம் செய்தான். சரிங்களா? ஓகே. 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4 அம்னோனின் இச்சை. 5ஆம் வசனம் முதல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய தந்திரம். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய கிரைம், குற்றம். சரி, திருப்பி சொல்றேன், ரைமிங்கா போகும். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை அம்னோனின் இச்சை. 5ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய தந்திரம். 11 முதல் 18 கிரைம், குற்றம். 19 முதல் 22 வரை உணர்ச்சி, இமோஷன். சரிதானா? சரி, திருப்பி வருவோமா? அம்னோன்ஸோட சின் என்ன? திருப்பி சொல்றேன், தந்திரம், கிரைம், இமோஷன்ஸ் வந்து தாமாருக்கு போயிருது. இதே சீக்வன்ஸைய பாருங்க. 13ஆம் அதிகாரம் 23 முதல் 27 தந்திரம். இது அப்சலோம், அது அம்னோன்ஸின் அப்சலோம்ஸ் ரிவெஞ்ச். அம்னோனுடைய பாவம், அப்சலோமினுடைய பழி வாங்குதல். இதுல பாருங்க 13ஆம் அதிகாரம் 23 முதல் 27 தந்திரம்.
23 முதல் 27 தந்திரம். 28 முதல் 29 குற்றம். 28, 29 குற்றம். கிரைம். 29 முதல் 14ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 29 முதல் 14ஆம் அதிகாரம், 27 வரை கமோஷன்ஸ். அப்சலோமினுடைய சலசலப்பு. அப்சலோமுடைய சலசலப்பு. 14ஆம் அதிகாரம் 28 முதல் 33 முடிய அப்சலோம்ஸ் டிசைர் ஃபார் ஃபாதர்ஸ் லவ். அங்க அம்னோனுடைய டிசைர்ஸ் ஃபார் லவ், சிஸ்டர்ஸ் லவ். அம்னோன்ஸ் டிசைர் ஃபார் சிஸ்டர்ஸ் லவ் எதுல ஆரம்பிக்குது? அதை நான் இச்சைன்னு சொன்னேன் இல்லையா? இது ஒரு வகையான இச்சை தான். அப்பாவினுடைய அன்பை பெறுவதற்காக அப்சலோம் நடத்தியது. அப்ப அம்னோன்ஸ் டிசைர் ஃபார் சிஸ்டர்ஸ் லவ்ல ஆரம்பிச்சு 14ஆம் அதிகாரம் அப்பாவினுடைய அன்புக்காக அவன் போய் நிற்கிறது வரைக்கும் நடக்குது. சரிங்களா? ஓகே. அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கான காரணம் ஒரு வேத பண்டிதர் இவ்விதமாக சொல்லுகிறார். நான் ஏற்கனவே நிறைய பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறேன். He did not fit for heaven. He did not fit for earth. ரெண்டுக்குமே அவன் ஃபிட் ஆக மாட்டான். அதனால என்ன நடக்குது? அந்த இடத்துல தொங்கிட்டான். He never fit for heaven. He never fit for earth. Physically, சரீரப்பிரகாரமாக அவன் ஒரு பழுதும் இல்லாதவன். சரீரப்பிரகாரமாக பூரணமாக உடையவன். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்சலோம் என்றால், அப் என்றால் அப்பா, ஷலோம் என்றால் சமாதானம். தகப்பனுடைய சமாதானம் என்று பெயர் வைத்தவன் தகப்பனுக்கு ஒரு காலத்திலும் சமாதானத்தை கொடுக்கவே இல்லை. ஆகவே தாவீது செய்தவைகள் திருப்பியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். சரிங்களா? இப்ப தாமாருடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக இருட்டறையிலேயே கிடந்து போன ஒரு வாழ்க்கை. அதனாலதான் அந்த இருட்டறையில் இருந்து கொண்டு ரூத் சரித்திரத்தை அவர் எழுதுகிறார். புக் ஆஃப் ரூத் ரிட்டன் பை தாவீதினுடைய மகள் தாமார், டேவிட்ஸ் டாட்டர், தாமாரினால் எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. சரி, இப்போ அப்சலோமுடைய அந்த கலகங்கள், அப்சலோமுடைய துரோகங்கள், அப்சலோமுடைய சூழ்ச்சி, இது எல்லாமே நம்ம 15ஆம் அதிகாரத்துல இருந்து படிக்க முடியும். 15ஆம் அதிகாரத்துல அப்சலோம் எவ்விதமாக பாருங்க, இந்த 14ஆம் அதிகாரத்துல அவன் திரும்பி வர வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. அப்சலோம்ஸுடைய ஓடி போயிட்டான். இந்த அப்சலோம் இருக்கானே, இவன் ஓடி போயிட்டான். இவன் பண்ண கலகம் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. இந்த அப்சலோமுடைய கலகத்தை நம்ம படிக்கிறதா இருந்தா ஒரு 2 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தந்துருந்தேன். சரிங்களா? 2 விஷயத்த நான் சொல்லித்தரேன். 1, அப்சலோம் எருசலேமுக்கு வருகிறான். இது யோவாப்பு புரிஞ்சுக்கிறார். சரிங்களா? அப்போ யோவாப் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு பெரிய பிளான் பண்றான். திருப்பி பாருங்க, இத நான் எப்படி கொண்டு வரேன், அடுக்கடுக்கா கொண்டு வரேன். 1, அப்சலோமுக்கு நேராக தாவீதினுடைய இருதயம். அப்சலோமுக்கு நேராக தாவீதினுடைய இருதயம். இது 1ஆம் வசனம். 14ஆம் அதிகாரத்தை நான் இப்ப டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 1ஆம் வசனம். 2, 3
யோவாபினுடைய தந்திரம், தந்திரமான திட்டம். யோவாபினுடைய தந்திரமான திட்டம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 4ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் உவமை, பேரபிள வைக்கிறாங்க. பேரபிள வைக்கிறா. புட் ஃபோர்த். 12 முதல் 17, 14ஆம் அதிகாரம் 12 முதல் 17 அந்த உவமையை அபியாசப்படுத்துதல். உவமையை அபியாசப்படுத்துதல். 18 முதல் 20, 18 முதல் 20 யோவாபின் தந்திரம் வெளிப்படுதல். யோவாபின் தந்திரம் வெளிப்படுதல். 21 முதல் 33 தாவீது மீண்டும் அழைக்கப்படல். டேவிட்ஸ் ரீகால் ஆஃப் அப்சலோம். தாவீதுக்கு நேராக அப்சலோமுக்கு நேராக தாவீதுடைய இருதயம் சென்றது. திருப்பியும் தாவீது கொண்டு நிப்பாட்டுறாரு. இதுதான் அந்த 33 வசனங்களுக்கான ஸ்ட்ரக்சர். நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிடலாம். திருப்பியும் என்ன சொல்றேன், தாவீதுக்கு அப்சலோமுக்கு நேராக தாவீதின் இருதயம், யோவாபினுடைய தந்திரமான திட்டம், அந்த உவமை முன்வைக்கப்படுதல், உவமை அபியாசப்படுத்தப்படுதல், யோவாபினுடைய தந்திரம் வெளிப்படுதல், தாவீது அப்சலோமை அழைத்தல். தாவீது அப்சலோமை அழைத்தல். இப்போ தாவீது வந்துட்டாரு. சரி, அப்சலோம் வந்துட்டாரு. 28ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமல் 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். திரும்பி வந்தான், திரும்பி வரவில்லை. நான் ஒரு இது எழுதி போட்டேன். திரும்பி வந்தான், ஆனால் திரும்பி வரவில்லை. அப்சலோமினுடைய முடிவு, அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாவீதுக்கு குடைச்சல் கொடுத்த ஆளு வேற யாருமே இருக்க முடியாது. அப்சலோம் மாதிரி சவுல கூட விட்டுறலாம். சவுல கூட நம்ம கணக்குல சேர்க்க மாட்டலாம். தாவீது அப்சலோம் பயங்கரமா இருந்தான். இந்த அப்சலோமுடைய விஷயத்துலதான் நிறைய காரியங்களை தாவீது அனுபவித்தார். கடைசியில அப்சலோமுடைய முடிவு படுபயங்கரமாக முடிந்து விட்டது. பாருங்க, அப்சலோம் ராஜாவை முத்தமிட்டான். 14ஆம் அதிகாரம் முடியும் போது இந்த முத்தமிடுதல் என்பது எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அந்த இவ்வளவு கலகம் பண்ணி திருப்பியும் யோவாபுடைய வயல்வெளியெல்லாம் தீய வச்சு, எதுக்கெல்லாம் நீ என்னைய கொண்டு வந்த, திருப்பி வந்து இதுக்கா நான் வந்தேன், எவ்வளவு விஷயம் பாருங்களேன். எப்போது பார்த்தாலும் அப்சலோமுடைய டார்ச்சர்ஸ். எல்லாருடைய இருதயத்தையும் திருடி விட்டான். தாவீதினுடைய வாழ்க்கை நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர் அவனை சீர்படுத்துவதற்கு நிறைய விஷயங்களை வைத்திருந்தார். அதுல அப்சலோமுடைய இப்ப தாவீதினுடைய ஆட்சியில இப்ப அப்சலோம் செஞ்சது என்ன? இப்ப இந்த ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா, தாவீது எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் he wants to correct it. ஆண்டவர் கரெக்ட் பண்ணதுக்கு வச்சிருப்பாரு. நான் நிறைய நான் நினைக்கிறது உண்டு. சில பேர் நம்மளை வந்து குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த குற்றப்படுத்துகிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், they are giving chance to us to become perfect. அவங்கள நம்ம தப்பு சொல்ல வேண்டாம். they made us, அவங்க நம்மளை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லணும். நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, அப்சலோமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தாவீது எதுக்கு எதிராளிகளே கிடையாது. யுத்தம் 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 யுத்தம், வீட்டுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள எல்லாம் சம பிரச்சனை. இதுக்கு நடுவுலையும் நல்ல கவனிங்க, ஒரு பக்கம் அரசியல் சூழ்ச்சி, இன்னொரு பக்கம் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் தாவீதுக்கு அரசவையில் நெருக்க கோத்திரங்கள் மூலமா பிரச்சனை. அப்போ தன்னுடைய அரியணை முட்களின் மீது உட்கார்ந்து இருக்கிறதான இடம், பஞ்சுமெத்தை அல்ல. தாவீதுக்கு அரியணை என்பது பஞ்சுமெத்தை அல்ல.
முட்கள் மீது உட்கார்ந்து இருக்கிறதான ஒரு அனுபவம். இவ்வளவு அனுபவத்திலையும் கர்த்தர் எனக்கு வேணும்னு நிக்கிறாரு பாருங்க. இங்கதான் தாவீதினுடைய மைண்ட் ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கிறோம். மென்டல் ஸ்ட்ரென்த், மன ரீதியான உறுதி எங்க இருக்குன்னா, இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு நெருக்கடிகள், இவர் ஒரு ஒரு அதாவது நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? குதிரை பேரம் நடக்குது, அடுத்தாப்புல பனானா நடக்குது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. இவ்வளோ விஷயங்கள். சில சொல்லுவாங்க பனானா கவர்மெண்ட் சொல்லிடுவாங்க, குதிரை பேரம் நடக்குது, யோவாப் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம். ஒரு மனிதன் எவ்வளவுதான் தாங்குவார்? நேரா போய் ஆண்டவர்ட்ட போய் விழுந்துடுறார். ஆண்டவரேன்ட்டு போய் விழுந்துடுறார். நமக்கு நாம நினைக்கிறோம், நான் நிறைய நேரம் சொல்றேன், ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் சரியில்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவனுக்கு இருக்கிற டார்ச்சர் நம்ம இங்க இருந்து உட்காந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நம்ம எல்லாம் ஆனா நம்முடைய பவரை காமிக்கணும். உண்மைதான். நம்முடைய 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 முழு திறனை காமிக்கணும். அப்ப அந்த முழு திறனை காண்பித்து நம்முடைய அரசியல் செய்யணும்னா, அரசு செய்யணும்னா, அது அரசு செய்து என்பது எளிதான விஷயம் இல்ல. அமைச்சு பணி என்பது எளிதான விஷயம் அல்ல. குடும்பத்திலே 4 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ண அங்க போகணும், இங்க போகணுங்கும் போது அரசியல் கட்சிக்காரன், கட்ட பஞ்சாயத்துல இருந்து, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் மண்டைக்கு மேல எரிச்சலா ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல தான் ஆட்சி செய்வது என்பது எளிதல்ல. இப்ப நம்ம சர்ச் எடுத்துக்கிடுவோம். சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற எளிது நினைக்கிறீங்களா? பாஸ்டரா பாஸ்டரா பாஸ்டரை வச்சு சர்ச்சுக்குள்ள ஒரு 2 அப்சலோம்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பாஸ்டா மாறும்போது தான் தெரியும். ஐயையோ! நம்ம இப்படித்தானே பண்ணோம் அப்படின்னு. இட்ஸ் நாட் ஈஸி. இன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையிலிருந்து, தாவீது அப்சலோம் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, தாவீதுக்கு அரசியல் நெருக்கம், உறவுகள் மூலமாய் நெருக்கம், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவ்வளவு இருந்தாலும் அவர் ஆண்டவரை படைபலமாக கொண்டார். ஆண்டவரைக்குள் புகுந்து கொண்டார். ஆண்டவருக்குள் தன் வலிமையை பெருக்கிக் கொண்டார். இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், ஆண்டோடைய சமூகம் தான் நமக்கு தீர்வு என்பதை நாம் நினைக்கும் போது, தேவன் நமக்கு ஆறுதலையும், சமாதானத்தையும், இன்னும் வலிமையான இருதயத்தை தரக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அதனால தாவீது ஆண்டவரை விட்டு விலகவே இல்லாத காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்க விட்டு விலகிட்டோம்னா இத்தனை பேர் என்னைய கொன்றுவானுங்க. அப்படியே ஒரு கோழி குஞ்சு மாதிரி ஆண்டவருடைய சட்டைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாரு தாவீது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொன்றுவாங்க. நீங்க ராஜாவுடைய வாழ்க்கை, பாதி வாழ்க்கை எப்படி முடியும்னா, அரண்மனையில யாரு நல்லவன், யாரு உண்மையிலோன்னு கண்டுபிடிக்கிறதுலயே அவனுடைய முக்காவாசி ஆட்சி போயிருமா. யார் எனக்கு நல்லது செய்யறா, யார் எனக்கு கெட்டது செய்யறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுலயே ராஜாவுடைய வாழ்க்கை போயிரும். அப்புறம் எங்க இருந்து ஆட்சி செய்ய? ஒரு எளிய செய்தியை நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்ம திருச்சபை மக்கள் நிறைய பேர் பல்வேறு தரத்துல இருக்கிறாங்க. படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, நமக்கு விரோதமா பேசுறவங்க இருப்பாங்க, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. பாஸ்டர் நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களா பாஸ்டர்ம்பாங்க. இப்போ ஒரு ஒரு பாஸ்டர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் பாஸ்டருடைய ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு விஷயத்த செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது குறை. அப்போ இது நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இது இன்னைக்கு எப்படி சொன்னீங்க? அக்கா நான் வெறும் பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல, விசுவாச மக்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அன்னைக்கு அவர் பேசினது தப்பு, இன்னைக்கு அவர் செஞ்சது தப்பு. ஒரே ஸ்டாண்டர்டா போயிடணும். ஜுவல் விஷயத்துல வந்து நான் கொஞ்சம் நகை போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து 90 நான் ஒரு 6ல இருந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஜொல் வந்து பெண்டிகாஸ்ட் வந்து ஜொல்லு கலத்துறதுங்கிறது வந்து அவங்க ஓன் விருப்பம். அதுல வந்து நம்ம யாருமே தலையிட முடியாது. அதுல யாரும் நம்ம தலையிட்டு செஞ்சு அவங்க விருப்பப்பட்டு கலத்துனாங்கன்னா ஓகே, தட்ஸ் ஆல். நம்ம யாருமே கம்பல் பண்ண முடியாது, கம்பல் பண்ணக்கூடாது.
இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒரு சில மாற்றங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா டாக்டரின்ல குளத்திட வரக்கூடாது. மெயினா வந்து 3 விஷயம் தான்யா. ட்ரினிட்டி. ட்ரினிட்டில கரெக்டா இருக்கானா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கானா? ரட்சிப்பின் அனுபவம் கனி கொடுத்தல் வாழ்க்கை இருக்கிறதா? இவைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சரிங்களா? இதுல இந்த பேஸ்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? உழன்றக்கூடாது. இந்த பேஸ்ல உழன்றக்கூடாது. பாஸ்டர் அன்னைக்கு நல்லாதான் இருந்தாரு. இப்பதான் வர வர சரியில்லை. ஒரு கல்யாணத்துல ஒரு 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 காமெடி ஆயிப்போச்சு. சர்ச்சில் கல்யாணம் நடக்குது. அப்போ எங்க பாஸ்டர் வந்து பேசிட்டு இருந்தாரு. இந்த பிரதர் சின்ன வயசுல இருந்து எங்க பையனுடைய அப்பா குறிச்சு இளம் வயதிலேயே ரசிக்கப்பட்டு வந்தார் செஞ்சார். உடனே அவர் சொல்லிட்டாரு தப்புன்னு, பாஸ்டர் ஒரு காலத்துல வல்லமையா இருந்தாரு, இப்ப வல்லமே இல்லை அப்படின்ட்டாரு. எங்க பாஸ் சிரிச்சுட்டு, வல்லமெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது அப்படி அப்போ அப்படி இருந்தீங்கல்ல, இப்ப ஏன் அப்படி இல்லை? நம்ம ஒரே ஸ்டைல தான் போக போறோம். அப்போ தாவீதுக்கு சுற்றி இருக்கிறதான நெருக்கங்கள், அததான் சங்கீதத்தில் வாசிக்கும். தாவீதுக்கு தனக்கு சுற்றி இருக்க எல்லா நெருக்கங்களிலும் தாவீது, கர்த்தர் தாவீதை விடுவித்த போது பாடின பாட்டாவது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுலயும் பயங்கரமா டார்ச்சர்ஸ் இருக்கும். இதை எப்படி ரெக்கவரி பண்றது, என்ன இதாக்குறது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை, தேவனை அண்டிக் கொண்டிருத்தல். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உன்னுடைய செட்டுகளின் கீழ் நான் அடைக்கலம் புகுந்து கொள்கிறேன் ஆண்டவரே. தாவீதினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து நாம டீகோட் பண்ணி படிச்சோம்னா அந்த பிரச்சனைகளுடைய உச்சம் தெரியும். அதனாலதான் தாவீதை ஆண்டவர் அவ்வளவு நேசித்தார். ஏன்னா என்ன எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்னை விட்டு போகல இல்ல. அதனால தாவீதுக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்துவேன், சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன். சிங்காசனத்துல யாரும் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், காலையில் திக திருஷ்டமா சொல்றேன், நிறைய நெருக்கங்கள், நிறைய போராட்டங்கள். கவலைப்படாதீங்க. உங்க சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு, உங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து தலைமுறைகளை, சந்ததிகளை காண வைப்பதற்கு நல்ல ஆண்டவராயிருக்கிறார். நல்ல ஆண்டவராயிருக்கிறார். ஒருவனை அல்லவா அழைத்தார், ஒருவனுக்கு ஒருத்தனை அல்லவா கொடுத்தார், இந்த ஒருத்தரையும் தனக்கென்று கேட்டார் அல்லவா, தனக்கென்று கேட்டவரிடம் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தார் அல்லவா. கொடுத்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல என்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. இதே வாக்குத்தத்தம், இதே கிருபை, இதே வல்லமை, இதே வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துவதாக. தாவீதுக்கு பல நெருக்கங்கள், பல சூழ்ச்சிகள், சுற்றிலும் எல்லா விதத்திலும் ஆபத்துகள். ஆனாலும் அவர் ஆண்டவரே அண்டிக் கொண்டதுனாலே அவருடைய வம்சத்திலே கிறிஸ்து வந்தார், கிறிஸ்து உதித்தார். அதுபோல் தேவனுடைய ஆசீர்வாதம், நன்மையும் கிருபையும் நம்முடைய குடும்பத்தாரோட நம்மோடும் சொல்ந்திருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. உண்மை நாங்கள் அண்டிக் கொள்கிறோம். பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் வரும் பொழுது மனிதர்களை தேடி எங்களுடைய தீர்வுகளுக்காக நாங்கள் மனிதர்களை தேடி செல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாங்கள் புகுந்து, அடைக்கலம் புகுந்து அதை தியானித்து எங்களுக்கென்று சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும். இந்த மாதம் முழுவதும் எங்கள் நீர்களை பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி உடைய வருகை பரியந்தம் உடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாய் நாங்கள் செய்ய குடும்ப வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. வாழ்த்துக்கிறோம், தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Shalom. Shalom to all.